அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஒரு விஷயம், நம்ம பகிர்ந்துக்க போறது நம்ம கூட அப்படின்னா, இந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையா தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனைய எல்லாமே பூர்த்தி அடைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருந்தா இனிமையா இருக்குமா, இல்ல எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டா இனிமையா இருக்குமா, எது இருந்தா அந்த வாழ்க்கை இனிமையா இருக்கும்? எல்லாமே ஒருத்தர் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை தேடிதான் போவாங்க. சும்மா இருக்க முடியாது. எல்லாத்துலயுமே நிறைவு ஆயிடுச்சுன்னா ஒரு விஷயம் நிறைவு அப்படின்னு எட்டிட்டா இன்னொரு விஷயத்த தேடி போய்கிட்டே இருக்கும். நமக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்போம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா போய் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது. இதுதான் ஒரு மனிதன் இயல்பா செய்யக்கூடிய விஷயம். அந்த பிரச்சனையில தலையிடும் போது இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்குவாங்க. இப்போ நம்ம இனிமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒரு வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னா யாருகிட்ட இருக்கணும்? ஒரு மனிதருடைய கூட இருக்கிறவங்களா, வாழ்க்கை துணை கிட்ட இருந்தா, இல்ல பெத்தவங்க கிட்ட இருந்தா, இல்லைன்னா உடன் பிறப்புகள், இல்ல அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட இருந்தா, இல்ல. யாருகிட்ட இருந்தும் ஒருவருடைய வாழ்க்கை இனிமையா மாறணும்னா அது மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்காது. முழுக்க 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 சுயம், நம்மை சார்ந்ததுதான். என் வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னா என் மனசுல இருக்கக்கூடிய அடிப்படை எண்ணங்களை நான் தெளிவா வச்சுக்கணும். வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் முதல்ல வரணும். சோ என்னோட வாழ்க்கை இனிமையா இருக்கணுமா கசப்பா இருக்கணுமாங்கிறது முழுக்க முழுக்க என்னை சார்ந்துதான் உண்டு. அது மாதிரிதான் நம்ம எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றது அவங்களை சார்ந்ததுதான். தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை. அதுக்கு முழு பொறுப்பு நாம தான். இப்ப இந்த வாழ்க்கை நல்லா போகணும். இந்த இனிமையான வாழ்க்கைக்கு ஆப்போசிட் என்ன? அது என்ன அந்த நெகட்டிவ் எமோஷன் அப்படின்னா கசப்பு. வாழ்க்கையே ஒரு கசப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர்லாம். போரா இருக்கிறது வேற, கசப்பா இருக்கிறது வேற. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வேண்டா வெறுப்பா வாழ்க்கையில ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, இங்க ஒரு சில மக்கள் கிட்ட நீங்க பார்க்கலாம், அதிகபட்சம் குடும்ப உறவுகளுக்குள்ளதான் இது அதிகமா உணர முடியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துக்குமே குற்றம் சொல்லுதல். சோ அந்த கசப்பான வாழ்க்கையை வாழறவங்க, இல்ல அந்த கசப்பான வாழ்க்கையால அடிபடுறவங்க யாருக்கிட்ட மாட்டுவாங்கன்னா இந்த கேட்டகரி அப்படி. எல்லாத்துக்குமே நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையில இனிமைங்கிறதே வரவிடாம தடுத்துரும். எதுலையுமே நான் நிறைவடையலைன்னா நான் என்ன பண்றேன்? எல்லாத்துலயுமே நான் குற்றம் சொல்றேன். தொட்டதுக்கெல்லாம் குற்றம் குற்றம் குற்றம். இன்னும் ஒரு படி மேல போவாங்க. உலகத்திலே தான் மட்டும்தான் நல்லவர், யோகியர். மத்தவங்க யாருமே சரியில்லைங்க, யாருமே சரியில்லை, நான் மட்டும்தாங்க கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்பயும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மத்தவங்களை எல்லாம் குற்றம் சொல்லிட்டு இவங்களை மட்டும் யோக்கியம் அப்படின்னு ஒரு உயர்நிலைப்படுத்தி சொல்லிக்கிறாங்க. இவங்களை உயர்வா நினைச்சா பரவாயில்ல, மத்தவங்களை தாழ்வா நினைக்கிறாங்க, தாழ்வா பேசுறது. அதே போல இவங்க என்ன, இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய குற்றம் இருக்கு இல்லையா, தான் என்ன செய்யறோம் தவறு, தான் பக்கம் என்ன தவறு இருக்குன்றதே உணர மாட்டாங்க. இவங்கதான் சொல்லிட்டாங்கல்ல, தன்னை தவிர மத்தவங்க எல்லாம் சரி கிடையாது, தான் தான் ரொம்ப கரெக்டான ஆள் அப்படின்னு ஒரு நினைப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, தன்னிடம் உள்ள குற்றம், தான் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படிங்கிறத உணரவோ உணர தயாராவோ இருக்கவே மாட்டாங்க. மத்தவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிளேமிங், குற்றம் சாட்டுதல், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீ அதை செய்யற, இதை செய்யற. இது யாரு மேல, குடும்ப உறவுகள்ல இது அதிகமாவே நம்ம பார்க்கலாம். நம்ம சொன்னது போல அதே போல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா, மேலதிகாரியோ யாரோ ஒருத்தர் எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோ இந்த பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஒரு தப்பே பண்ணா கூட அந்த நேரம் ஏன் அந்த தப்பு பண்ண வார்ன் பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னா அது வேற. ஆனா மறுபடியும் 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 அதை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மன்னிக்க கூடிய மனம் இங்க இல்லாம போறதுதான் இதுக்கு காரணம்.
அதே போல ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை. தன்னுடைய நிலை என்ன, நாம் என்ன செய்திருக்கோம் அப்படிங்கிறத உணரக்கூடிய நிலையிலும் இல்லை. சோ இப்படி ஒரு நபர் இருக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையும் கசப்பாத்தான் போகும், அவர் கூட இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பிட்டர் கசப்பா தான் போகும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸை கூட நிறைய பேர் பாருங்க, இவங்க சரியா படிக்க மாட்டாங்க, பேரண்ட்டை குறை சொல்லுவாங்க, இல்லைன்னா டீச்சரை குறை சொல்லுவாங்க. டீச்சர் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, இல்லைன்னா நீங்க எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல. ஸோ பிளேமிங் அதர்ஸ். இந்த ஒரு மனநிலை, ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, குறை வேற, குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை இனிமையா ஆகாது. எவ்வளவு வசதிகள், எவ்வளவு வாய்ப்புகள், எவ்வளவு பாசிட்டிவான விஷயம் அவர்கிட்ட கிடைச்சாலும் மனசு குற்றத்தை தான் தேடும். இதுல என்ன குற்றம் இருக்கு, அதை தான் தேடும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பெருசுபடுத்தி பேசிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு பிளேமிங் நேச்சர்ல, மன்னிக்க தெரியாமல், மன்னிக்க மனமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தால் அவங்க இனிமையான வாழ்க்கைங்கிற வாழ்க்கைக்குள்ள போகவே முடியாது. சோ இந்த மனநிலை கம்ப்ளீட்டா மாறும். மன்னிக்கும் குணம் வேணும். இந்த மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கணும், அதை பாராட்டணும், அந்த விஷயத்தை ஏத்துக்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இனிமையான வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையே இந்த குற்றம் சொல்லாமை தான். அவங்க அப்படிதான், அவங்க கிட்ட இருக்கிறத அவங்க செஞ்சுட்டாங்க, அவங்களால முடிஞ்சது செய்துட்டாங்க, ஸோ மீதி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற பக்குவத்துக்கு வரணும். நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கோம் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பக்குவத்துக்கு வரணும். ஸோ இந்த கசப்பு அப்படிங்கிறது இங்கதான் ஆரம்பிக்கும். ஒருத்தரை பார்த்தாலே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது ஒரு கசப்பான வாழ்க்கை. சொல்றவங்களும் அந்த கசப்புலதான் இருப்பாங்க, அந்த அந்த குற்றத்துக்கு பாதிக்கப்படுறவங்களுக்கும் அந்த வாழ்க்கை கசப்பு. ஓகே. ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கும் தன்மைங்கிறது ஒரு மனிதன் மனதுல வர வேண்டியதுதான் அடிப்படை எண்ணம். இந்த வாழ்க்கைய ஹாப்பியாவும் பிளசண்டாவும் மாத்துறதுக்கு, அதாவது இனிமையா மாத்துறதுக்கு முதல் குணமா தேவை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மன்னிக்கும் குணம்ங்கிறது வேணும். மன்னிக்கிறது வேற, அப்படியே விட்டுட்டு விலகி போறது வேற. மன்னிப்புங்கிறது இந்த விஷயத்த அப்படியே மறந்துடுவாங்க. ஸோ அவங்க அதை கேரி ஃபார்வர்ட் மனசுக்குள்ள பண்ண மாட்டாங்க. பழி வாங்குறதோ குரோதமோ எதுவுமே அங்க இருக்கு. ஸோ இது அடிப்படையில ஒரு தேவையான எண்ணம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிந்தனைகள். இப்போ நான் இனிமையா வாழணும்னா என்னுடைய சிந்தனை தேவையான அளவுக்கு மட்டும் நான் சிந்திச்சா போதும். அன்வான்ட் சிந்தனைகள், தாட்ஸ் நான் வளர்த்துக்கிறது எனக்கு நானே செய்துக்கிற ஒரு பெரிய தவறு, எனக்கு நானே வச்சுக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கணும். அன்வான்ட் தாட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் மனசுக்குள்ள துவங்கிட்டேன் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். அன்வான்ட் தாட்ஸால மிஞ்ச போறது என்னன்னா குழப்பம். குழப்பம் மட்டுமே இருக்கும். குழப்பம் அதிகமா இருக்கிற மனசுல அமைதி இருக்காது. அப்ப அந்த அன்வான்ட் தாட்ஸ் உள்ள வந்துடும். அன்வான்ட் தாட்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல தேவையற்ற எண்ணங்கள் அன்கன்ட்ரோலபிளா மாறும். கட்டுப்படுத்த முடியாத எண்ண ஓட்டங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களே அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலும் தேவையற்ற எண்ணங்கள் உள்ள வரும்போது இவங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மெடிடேஷன் அப்படிங்கிறதே பண்ணவே முடியாது. ஏன்னா எங்க குழப்பமான மனநிலை உள்ள வருதோ அங்க எந்த விதமான மன அமைதியும் அவங்களால அடைய முடியும். ஸோ சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னுடைய சிந்தனை எளிமையாவே இருக்கும். என்ன தேவையோ அதை சிந்திச்சா போதும். அதை விட்டுட்டு தேவையற்ற சிந்தனைகளுக்கு நான் இடம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில அன்வான்ட் அண்ட் அன்கன்ட்ரோலபிளா அந்த தாட்ஸை நான் கொண்டு போறேன் அப்படின்னா மனதுல குழப்பம் முதல்ல தலையெடுக்கும். இந்த குழப்பம் தலையெடுத்தா மனது ஒருநிலைப்படாது, முடிவுகள் தெளிவா எடுக்க முடியாது, தூக்கம் போயிடும். முக்கியமான விஷயமே என்னன்னா தூக்கமின்மை. அதிகப்படியான குழப்பத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் ரீதியா சோர்வு ஏற்படும். அதிகப்படியான குழப்பங்கள் உடல் ரீதியா சோர்வையும் ஏற்படும். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஸோ இந்த குழப்பங்கள் அதிகமாக அதிகமாக உடல் எந்த வகையில அந்த பாதிப்பை காட்டும்னா சோர்வு.
சாப்பிடுற உணவுல இருந்து அந்த ஆற்றல் எனர்ஜியை பிரிச்சு எடுக்க முடியாது இந்த உணவு. இப்போ கடைசியா என்ன வரும் அப்படின்னா கோபம். யாரை பார்த்தாலும் கோபம் வரும். கோபம் வந்ததுன்னா அந்த கோபமே, அதாவது பயம்தான் முதல்ல இருக்கும், குழப்பம். அந்த குழப்பம் பயமா மாறி கோபமா மாறும். ஓகேங்களா? சோ குழப்பம் தான் பயமாயி கோபம். இந்த ஒரு தாட்ஸ் இருக்கும்போது என்ன முடிவு எடுப்பாங்க வாழ்க்கையில, எதை ஒழுங்கா செயல்படுத்த முடியும், என்ன செய்யும். ஸோ இனிமையான வாழ்க்கை வேணும் அப்படின்னா சிந்தனைகள் ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். தேவையற்ற சிந்தனைகளை உள்ள அலோ பண்ணாத அளவுக்கு இந்த மனசுல பாசிட்டிவ்னஸ், நான் சொல்லக்கூடிய அந்த தன்மையை நம்ம வளர்க்கணும். அடுத்ததா மன நிறைவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில திருப்தியா வாழணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா மன நிறைவு. எவ்வளவு கொடுத்தாலும் விடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சிலர். எவ்வளவு கிடைச்சாலும் விடியல, 1,00,000 கொடுத்தாலும் விடியல, 1,00,00,000 கொடுத்தாலும் விடியல. அப்படின்னா அவங்க இந்த நிறைவுன்றதே எட்டல. பொருள் உலகமா இருக்கட்டும், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், பணம், சொத்து, இதெல்லாம் அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைவேற்ற மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை, இப்பதான் குறைங்கிற விஷயத்துக்கு வரும். குற்றம் வேற, குறை வேற. குறை சொல்லிக்கிட்டே இருக்கு, பத்தல பத்தல பத்தல, இந்த பணம் பத்தல. வந்திருக்கிறதுக்கு சந்தோஷப்படணும் முதல்ல. வந்திருக்கு, இதை வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இதுவே ஒரு நிறை இல்லையா, அப்படி யோசிக்கணும். அதை விட்டுட்டு இது பத்தாது இது பத்தாதுன்னு அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. எப்போ நம்ம குறை சொல்ல துவங்குறோமோ, குறை நினைக்க துவங்குறோமோ, அந்த வாழ்க்கை நிறைவே எட்டாது. முதல்ல அந்த பொருள் உலகத்துல குறை சொல்லுவாங்க, பணம் பத்தலன்னு. எவ்வளவு கொடுத்தோம், இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட, மீட்டருக்கு மேல கொடுங்கன்னு கேட்கிற ஆட்டோக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த குறையை தான் சாப்பிடுறாங்க. ஒரு ஒரு வண்டி ஓட்டுறோம், 150 ரூபா சார்ஜஸ் ஆகுதுன்னா இன்னும் ஒரு 10 ரூபா போட்டு கொடுங்க. அவனுக்கு அப்ப 150 ரூபா பத்தல, குறை. அதே போல இருக்கக்கூடிய உறவுகள், நட்புகள், எல்லார் மேலேயும் ஏதோ ஒரு அவன் என் லெவலுக்கு இல்ல, அவன் என்னோட இதுவுக்கு இல்ல, என்னுடைய உறவு, என் மனைவி எனக்கு ஏத்த மாதிரி நடக்கல, என் கணவர் எனக்கு ஏத்த மாதிரி நடக்கல, குறை, மனசு குறைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த குறை வரும்போது குற்றமும் கூட சேர்ந்தே வரும் வார்த்தையில. ஓகே. அதே போல வாழ்க்கையில கிடைக்கிற கல்வி, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கல்வி படிச்சுட்டு இருப்பாங்க. என்னமோ படிச்சேன், அது ஏன் படிச்சேன்னு எனக்கே தெரியல அப்படிலாம் பேசுவாங்க. அதுல இருந்து ஒரு அனுபவம் வந்திருக்கும். அந்த அனுபவத்துல இருந்து வாழ்க்கையை லீட் பண்ண தெரியலன்னா அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அடிமைப்பட்டு தான் கிடக்கும். அப்படிதான் வாழ்ந்தாகணும். அதே போல பேர், புகழ், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அலைவாங்க. இந்த குறை சொல்ற வாய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேர் புகழுக்காக அலைவாங்க. ஆனா அவங்களுக்கு அது எவ்வளவு கிடைச்சாலும் மறுபடியும் அந்த மனசு என்ன பண்ணும், பத்தல, இந்த பேர் புகழ் எனக்கு பத்தல, இப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ குறை என்ன ஆரம்பிச்சுட்டா இவங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் மனது நிறைவு அடையாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்ந்தாலே மன நிறைவு எட்ட முடியும். மனம் நிறைவு அடைஞ்சிட்டாலே அவங்க அமைதி ஆயிடுவாங்க வாழ்க்கையில. அவங்க தாங்க குரு ஸ்தானத்துக்கு போக முடியும், ஒரு அமைதியான ஸ்தானத்துல வாழ முடியும். ஒருத்தர் மன நிறைவுன்றது அடையணும். அவங்க ஊருக்கு உபதேசம் தாராளமா சொல்ல முடியும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் மன நிறைவு அடைஞ்ச ஒருத்தருக்கு எந்தவித ஆசைகளும் இருக்காது பெருசா. எல்லாத்தையுமே அவங்க கடந்து வந்திருப்பாங்க. எல்லாமே போதும், என்கிட்ட இருக்கு. அப்ப அவங்க போட்டி போட மாட்டாங்க, யாரையுமே போட்டியா நினைக்கவும் மாட்டாங்க. அவங்கள போய் யாருன்னா சீன்னாலும் அவங்க அதுக்கும் டிஸ்டர்ப் ஆகவே மாட்டாங்க. மன நிறைவுன்றது பெரிய கீ ஃபேக்டர். ஸோ குறை இல்லாத வாழ்வுதான் மன நிறைவு. அடுத்தது நம்ம எண்ணங்கள் நேர்மையா இருக்கும். நம்ம சொன்னது போல இந்த கசப்பான வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனிதர்கள் பாத்தீங்கன்னா தான் குற்றத்தை உணராம மத்தவங்களை குற்றம் சொல்றது, அது ஒரு நேர்மையற்ற செயல். ஸோ எண்ணங்களை நேர்மையா வச்சு, நேர்மறையா வச்சு, நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது. நம்பிக்கை, முதல் விஷயமே நம்பிக்கை தான். நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன், கடவுளை நம்பினேன், எனக்கு என்ன கடவுள் கொடுத்துட்டாரு. நீங்க கடவுளை நம்புங்க, உங்களை நம்புங்க, யாரை நம்புங்க. ஆனா நம்பிக்கை இந்த வாழ்க்கையில ஒரு அஸ்திவாரம். வரக்கூடிய சூழல் எல்லாமே நம்ம கடந்துதாங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணி நகர்த்துது. நம்ம சொன்னாலும் சரி, எடுத்த உடனே ஒரு பிரச்சனை வந்தா ஜாதகத்தை போய் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே செய்யக்கூடிய வேலை உடனே ஒரு ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப அதுல என்ன சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் நேரம் சரியில்லை,
நீங்க பொறுமையா இருங்க, இந்த காலம் போன உடனே இது சரியாகும். இது பொதுவா எல்லா ஜாதகக்காருக்கும் சொல்ற ஒரு வார்த்தை. ஆனா அந்த நேரம் காலமும் பாத்தீங்கன்னா நமக்கு எதையோ ஒரு விஷயத்த கத்து கொடுக்கறதுக்காகவும் இந்த வாழ்க்கையில நம்மள எல்லாத்துக்கும் தயார் பண்றதுக்காகவும் நிறைய பிரச்சனைகள் சவால்களை தாண்டிக்கிட்டே தான் நம்ம இருக்கோம். வாழ்க்கை அப்படியே போயிட்டா போர் அடிச்சு. அப்ப எந்த சூழல் வந்த போதும் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போகாம, புலம்பாம, என்ன வாழ்க்கை இது, ஏது இது, இதெல்லாம் புலம்பாம அமைதியா அதை கடந்து போக தெரியும். இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அது வேணும். அப்போ எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்க நமக்கு இந்த மனசுங்கிறது எதுக்குமே பதறாது. ஸோ நல்ல விஷயங்களையும் ரொம்ப சுலபமா அவங்களால ஈர்த்துக்கணும். ஸோ ஒரு பிரச்சனை கொஞ்ச நாள் ஓடுதுன்னா நல்ல விஷயமும் அடுத்தது ஓடும். வாழ்க்கை மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம அந்த இடத்துல நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள கொண்டு போக கூடாது. இது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர். அடுத்தது இந்த பாஸ்ட், கடந்து முடிஞ்ச விஷயம், கடந்த காலம். நிறைய பேர் இன்னமும் ஒரு சண்டை, ஒரு சொத்து பிரச்சனை, வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி பேசாம போயிட்டாங்க, ஏன் பேசல, இல்ல உறவுக்காரங்க கூட பேச்சுவார்த்தை இல்ல, ஏதோ ஒரு சண்டை லைவா வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா அது பாத்தீங்கன்னா கடந்த காலமா தான் இருக்கும். அன்னைக்கு இப்படி நடந்தது, மன்னிக்க கூடிய துரோகம், மன்னிக்க முடியாதது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த கடந்த காலத்தை எந்த ஒரு மனிதன் மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருக்கானோ அவனுக்கு வலிகள் அதிகமா தான் இருக்கும். இந்த வாழ்க்கை இனிமையா மாறாது. சோ நம்ம சண்டை போடுறது தப்பா, என்ன ஒருத்தர் சீட் பண்ணிட்டாரு அப்படின்னா சரி பண்ணிட்டாங்க, நம்ம அதுல இருந்து விலகி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது தன்னால கிடைக்கும். நம்ம விலகி போவோம், நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம். அது அந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடம். ஆனா அதையே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அங்கேயே நான் ஸ்டாக்னேட் ஆயிடும், தேங்கி நின்றுடுவேன். நான் அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் ஓட முடியாது. ஸோ கடந்த காலத்தை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிற மனம் இந்த எமோஷனல் வேஸ்ட்னு சொல்லுவோம். எப்படி சொல்றதுன்னா இந்த உணர்வுகள், கடந்த கால உணர்வுகளுடைய கழிவுகள், அந்த வேஸ்டேஜ மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருக்கிறவங்க அந்த சம்பவத்தை யோசிச்சு 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 எல்லா நேரமும் பாத்தீங்கன்னா மனசுல ஒரு கொதிப்போடயே இருப்பாங்க, இல்லைன்னா வருத்தத்தோடய இருப்பாங்க. ஸோ அந்த கடந்த காலத்தை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களால நிகழ்காலத்துல வாழ முடியாது. ஸோ நிகழ்காலத்துல வாழறது அப்படிங்கிறது மிக மிக அவசியம், ஒரு வாழ்க்கைய நல்லபடியா இனிமையா நம்ம மாத்திக்கிறது. ஓகே, அந்த குற்ற உணர்வுன்னு ஒரு சொல்லுவோம் தெரியுங்களா, கில்ட் கான்ஷியஸ். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அது கடந்த காலம். ஸோ இந்த குற்ற உணர்வுன்றது அந்த கடந்த காலத்துக்குள்ள இருக்கிற விஷயம் தான். ரெண்டும் வேற வேற ஜேர்னலா இருந்தாலும் அதுவும் ஒரு கடந்த காலத்துடைய பாதிப்பு தான். அதை மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு இதை பண்ணிட்டோமோ, இதை செஞ்சுட்டோமோ, குற்ற உணர்ச்சியை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதே இடத்துல நின்றுட்டா அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகருதல் முடியாது. ஸோ என்ன செய்தோமோ அது தப்புன்னு தெரியுதா, அதை சரி பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை என்னன்னா கடந்ததை நடந்து முடிஞ்சு போனதை மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கிறது தவறு. எப்பயுமே யாருன்னா நல்ல விஷயங்களை யோசிச்சு சுமந்துட்டு இருக்கிறோமா? இல்ல. மோஸ்ட்லி இந்த மனிதன் என்ன பண்றான், 99% 100% சொல்லலாம், கடந்து போன பிரச்சனைகளையும் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும்தான் சுமந்துட்டு இருப்பாங்க. நல்லா இருந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கவே மாட்டாங்க. இது உண்மை, இதுதான் போதும். சோ நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்காம பிரச்சனைகளை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருக்கக்கூடியது இந்த பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கறத விட்டு நம்ம பிரசன்ட்ல வாழணும். எதிர்காலத்துக்கும் ஓடிடக்கூடாது, கனவுலயே வாழக்கூடாது. இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இந்த பிரசன்ட்ல நான் என்ன செய்யணும், அதை நல்லபடியா செஞ்சுட்டு இருந்தாலே இதுல இருந்து நான் டைம் டிராவல்ல அதுல போகிறப்போ எனக்கு என்ன நடக்கும், திரும்பி பார்த்தாலும் நான் ஹாப்பியா இருந்திருப்பேன், அங்கேயும் நான் ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா பிரசன்ட்ல நான் எப்பயுமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு மன அமைதி, மன நிறைவோட வாழும்போது எனக்கு அது கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பேசிஸ் தான், உண்மையிலே நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஸோ என்னுடைய வாழ்க்கை இனிமையா இருக்கணுமா, கசப்பா இருக்கணுமா, இல்ல நான் அமைதியா வாழணுமா, என்னுடைய கடந்த காலத்தை தூக்கி போட்டுட்டு பிரசன்ட்ல நான் வாழணும். இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன்னா என்னுடைய பிரசன்ட்ல நான் இங்க இருந்தாதான் பேச முடியும்.
அதை விட்டுட்டு நான் நாளைக்கு என்ன பேசலாம், அடுத்த நிமிஷம் என்ன பேசலாம்னு யோசிச்சுன்னா இந்த நிமிஷம் என்னுடைய பேச்சு வராது, தடங்கள் படும். அது போலதான் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள். நாளைக்கு என்ன செய்யலாம்னு நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்படியே அடுத்த நாள் போய் அடுத்த நாள் என்ன செய்யணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு எதுவும் நான் செய்யவே முடியாது. ஸோ இந்த ப்ரெசன்ட்ல வாழறது, அப்புறம் இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்கள், மன நிறைவு, இந்த சிந்தனைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதா இருக்கட்டும், இந்த மன்னிக்கும் குணம், இது எல்லாமே இந்த மனசுல அடிப்படையிலே வேணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒருத்தருக்கு போதனைகள் கொடுத்து கொண்டு வர முடியாது. ஆனால் மலர் மருந்துகளால், சில மலர்களால் இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் மனதுல கொண்டு வர முடியும். 100% இது சாத்தியம். சோ சில மலர் மருந்துகளால இந்த எண்ணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மலர் மருந்துகளை நம்ம கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சிலையும் சிந்தனையிலையும் செயல்லையுமே மாற்றங்கள் தெரியும். இல்ல எனக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு உணர்றவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மனநிலை மாறுறத அவங்களே உணரலாம். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு லெட் கோ. இந்த வாழ்க்கை எனக்கு என்ன கொடுத்துருக்கோ, இந்த வாழ்க்கை எனக்கு என்ன கொடுத்துக்கிட்டோ இருக்கோ, அதற்கு நான் நன்றி சொல்லி நன்றி உணர்வோட நான் பயணிக்கும் போது எனக்கு எல்லா விதமான வளங்களும் தேடி வரும். ஸோ எல்லா விதமான உயர்வும் நான் அடைய முடியும். இந்த பக்குவத்துக்கு மாறணும் அப்படின்னா மலர் மருந்துகளால் 100% செய்ய முடியும். இதை செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையும் இனிமையா போய்கிட்டு. ஸோ இனிமையான வாழ்க்கைங்கிறது நம்ம அடையிறது இல்லை, வாழறது. இந்த வாழ்க்கையை வாழும் போது எந்த விஷயத்திலையும் பாதிக்காம என் மனம் அமைதியாகவும் இனிமையாகவும் இந்த வாழ்க்கையை நான் கொண்டு போறதுக்கு மலர் மருந்துகளால் முடியும். மலர் மருந்துகளால் சாத்தியமே.